கிரிக்கெட் நோய் உபாதை அப்படின்ற ஒரு நோய் என்ன தாக்கிட்டு இருக்குது அங்கிள். என்னன்னே தெரியல. கிரிக்கெட் பார்க்காம கையெல்லாம் ஒரே ஷேக்கன்ஸ் ஆகுது. அப்படியே ஷிவரிங்ஸ் அப்படியே இப்படி ஆகும்ல. இந்த புரியாத புதிர் படத்துல வர சரத்குமார் இல்ல ரகுமான் லகுவரன் அது மாதிரி ஆகுது அங்கிள். ஐயோ வாய் பாருங்க எப்படி வளருது. இல்லைனா ஒண்டி அப்படிங்களா? அதுவும் கரெக்ட் தான். 92.7 பிகஃபுல் பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.25 மாசமா இந்த வேர்ல்டு கப்பை பார்த்துட்டோமா. இப்போ என்னத்தை பார்க்குறதுன்னு தெரில. அப்படியே திருப்பி டிவியே வெறிச்சோடி பார்த்தா பழைய மேட்ச் ஹைலைட்ஸ் தான் போடுறாங்க. 2 நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினச்சேன். ஒரே நாளில் அது மொக்கையாயிடுச்சு. எப்படியாவது இந்த ஐபிஎல்ல சீக்கிரம் ஆரம்பிச்சு ஒரு 4 நாள் அட்வான்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு 1.5 மாதம் செம்ம ஜாலியே. இது ஆனால் சொல்ல வரல. இந்த 1.5 மாதம் லீவு அப்படின்றதுனாலே எங்கேயாவது ஊருக்கு போகலாம் அப்படின்ற பிளான்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி பிக் எஃப்எம்லேயே உங்களை திருப்பதிக்கு அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி ஒரு செம்ம திட்டம் போட்டிருக்காங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தாக்க மங்கள்தீப் ஊதுபத்தி. அந்த ஊதுபத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க மங்கள தரிசனம் அப்படின்னு ஒரு போட்டியை நீங்கள் நடத்துங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள குடும்பத்தோடு நாங்கள் வந்து திருப்பதி கூட்டின்னு போயிட்டு லட்டெல்லாம் வாங்கி கொடுத்து நிம்மதியாக தரிசனம் பார்க்க வச்சு அப்படியே திருப்பி கீழே கூட்டின்னு வரோம், வீட்டுக்கே கூட்டின்னு போகிறோம்லாம் சொல்லிட்டு காட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அங்கிள். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்க மங்கள்தீப் ஊதுபத்திக்கு ஒரு விளம்பரம் எடுத்துருக்காங்க. செம்மையாக வந்து கோயிலாக போயிட்டு ஷூட்லாம் பண்ணி அந்த விளம்பரத்தை டிவியில் போடுறாங்க. பிக் எஃப்எம்மோட ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது, இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ இந்த விளம்பரத்தை பார்த்து அதில் வர கோயில் எந்த கோயில்னு சொன்னால் மட்டும் போகிற ஆண்டி நீங்கள் குடும்பத்தோட திருப்பதிக்கு போகலாம். குடும்பத்தோடனா அப்படின்னிங்களா 4 பேர் போகலாம் அங்கிள். 4 பேர் இங்கேருந்தே அப்படியே அவங்களே புக் பண்ணி கூட்டின்னு போயிட்டு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்குலாம் வெயிட் பண்ணாமல் நிம்மதியாக தரிசனத்தை பார்த்துட்டு எவ்வளோ லட்டு வேணுமோ அவ்வளோ லட்டை வாங்கி திருப்பதி பிரசாதம் வேணுமா அப்படின்னு பக்கத்து வீட்டு ஆண்டி கேட்குற அளவுக்கு பார்சலே வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஓகேவா? அந்த விளம்பரத்தை பார்த்து அதில் இருக்கிற கோயில் எந்த கோயில் அப்படின்றத ஃபோன் எடுத்து 9025 927 927 9025 927 927 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுது தான் அந்த தரிசனம் கிஃப்ட். அட எனக்கு ஆஃபீஸ் இருக்கடா, லீவே கிடைக்காது, குழந்தைங்களுக்கு லீவ் விடுறதுக்கே இன்னும் 1 வாரம் இருக்குன்னா எப்போ திரும்ப போவோம்? நீங்கள் ஃபோன் பண்ணி எந்த டேட் உங்களுக்கு ஓகேன்னு சொல்கிறீங்களோ அந்த டேட்டில் தான் போவோம். எப்படி இருக்குது ஆஃபர்? நல்லா இருக்குதா? கேட்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. திருப்பதி சாமிலாம் அவரே கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும். அதனால் இப்போ அவர் உங்களை கூப்பிட்றாருன்னு நினச்சின்னு கபால் அந்த ஆடை பார்த்து பதில் அனுப்புங்க. அப்படிலாம் அனுப்ப முடியாது அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல, நீங்களே பிளான் பண்ணிட்டு குடும்பத்தோடு போயிட்டு லட்டு எப்படியாவது எக்ஸ்ட்ரா கிடைக்குமா, நாங்கள் இருக்கிற யாரையா சிபாரிசுகளை கேட்போம், அப்படியே போய் பார்த்துருவாங்க. ஓகேவா? நீங்கள் கேட்டுங்கிறது டிகிடிசி வித் மீ பாலாஜி. ரீசெண்டாக ஒரு காலேஜ் பஸ் ஆக்சிடென்ட் நடந்ததில்ல, ஒரு 3 ஸ்டூடெண்ட் கூட இறந்து போனாங்களே கரூரில். அந்த காலேஜ்லேருந்து கிட்டத்தட்ட நிறைய பசங்க வந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. மெயில் மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க ஒரே விஷயம் தான் சொல்லி. 92.7 பிகஃப் உங்களை பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் டேக் இட் ஈஸி ஏற்றுக்க மாட்டோமா? சொல்லிடுவோம் கபால்னு கோவம் வந்துன்னா. அதனாலயா என்னன்னு தெரியல, எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் படிக்கும் போதே செம்ம கடுப்பாச்சு. என்ன அப்படின்னா, இந்த காலேஜ் பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதில் 3 பேர் இறந்தாங்க அப்படின்றது ஒண்டி தான் வெளில தெரியும். எதனால இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கு எதாவது காரணம் இருக்கா அப்படின்னா, இந்த பசங்க சொல்கிறது எல்லாமே ஒரே காரணம் தான். இந்த காலேஜில் வந்து இப்போ நார்மலாகவே இப்போலாம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா தொட்டதுக்கெலாம் ஃபைன். ஒரு பையன் 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் ஒரு ஃபைன், 15 நிமிஷம் லேட்டாக வந்தால் ஃபைன், ரெக்கார்டு எழுதலைனா ஃபைனு, ஒரு 4 நாள் லீவ் போட்டால் ஃபைன்னு சொல்லிட்டு எதெல்லாம் காசு வாங்க முடியுமோ எல்லாத்துலேயும் வாங்குவாங்கல்ல ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து. இந்த காலேஜ் ஒரு படி மேலே போயிட்டு, இந்த காலேஜ் மட்டும்தானா இல்லை நிறையா காலேஜான்னு தெரில, டிரைவருக்கெல்லாமும் ஃபைன் இருக்கான். கரெக்டான டைமுக்குள்ளே ஒரு ட்ரிப்பு முடிச்சு காலேஜுக்கு திருப்பி வரலனா அந்த காலேஜ் வந்து அந்த டிரைவருக்கு ஃபைன் போடலாம். ஸோ லேட்டாக போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினாலே அந்த காலேஜ் நம்ம சென்னையிலேயே வந்து ஓஎம்ஆரில் அதுக்கப்புறம் இந்த காலங்காலத்தால் போகிற இந்த எல்லோ கலர் போர்டு போட்டிருக்க எல்லா காலேஜ் பஸ்ஸும் எப்படி ஓட்டுவாங்கன்னா ஷூ மேக்கர் சித்தப்பா பையன் மாதிரி தான் ஓட்டுவாங்க. செம்ம ஃபாஸ்ட்டு. அவங்களுக்குலாம் டார்கெட் டைம் இருக்கான்னு தெரில. ஆனால் இந்த காலேஜ் பஸ்ஸோட டிரைவருக்கு கண்டிப்பாக டார்கெட் டைம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த பசங்களோட மெசேஜ் எல்லாம் சொல்லுது. எல்லாருமே அதான் அமைச்சிருக்காங்க. ஆமாம், இந்த டிரைவருக்குலாம் டார்கெட் டைம் இருக்குது, அதுக்குள்ளே போகலன்னா அவங்க ஃபைன் கட்டணுங்கிறதுக்காகவே இப்படி போவாங்க. இன்னொரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர், நல்ல ஓட்ட தெரிஞ்சவர், ரொம்ப வருஷமாக இருக்கிறவர்னா அதிக சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து கம்மி சம்பளத்தில் கம்மி எக்ஸ்பீரியன்ஸில் சின்ன பையனாலாம் டிரைவராக பிடிச்சி போட்டுறாங்க. எப்படி வந்து ஃபேக்கல்ட்டி கிடைக்கல அப்படின்னா போன வருஷம் பாஸ் அவுட் ஆனவங்களே பிடிச்சி போட்டுருவாங்கல்ல, அந்த மாதிரியே வந்து டிரைவரையும் பிடிச்சி போட்டாங்க. இதனால தான் நிறைய ரீசன் இருக்குது. இது எல்லாம் நாங்கள் எல்லா மீடியாக்கிட்டையும் சொன்னோம். ஆக்சிடென்ட் கவர் பண்ண நிறைய ப்ரெஸ் மீடியா எல்லாம் வந்தாங்க. ஆனால் எல்லாரும் எங்ககிட்ட கேட்டு அடுத்த நாளைக்கு எந்த இடத்துலையுமே இதெல்லாம் வரவே இல்லையா. பேப்பரு, டிவி, ரேடியோ எதுலேயுமே வரலையா, எதுலேயுமே யாருமே சொல்லலையா. ஏன் அது? ஆமாம், இன்ஜினியரிங் காலேஜ் வச்சவங்களாம் பணக்காரங்க தான். ஆனால் அதுக்காக ஐயோ எனக்கு செம்ம கடுப்பாச்சு அங்கிள். இப்போ நான் இது ரேடியோவில் ஒண்டி தான் சொல்ல முடியும், வேறு என்ன பண்ண முடியும் இதுக்கு? ஆனால் யார் எந்த காலேஜ் மேலே டொனேஷன் வாங்குறான்னு சொல்லிட்டு எந்த ஸ்கூல் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, காலேஜ் மேலே ஆக்ஷன் எதுவுமே எடுக்கவே முடியாதுல்ல. கமிஷன் ஒண்டி நிறைய கமிஷன் வரும், திட்டக்குழு வரும், அந்த குழு வரும், அந்த எந்த குழுவும் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. எவ்வளோ போங்கு, எவ்வளோ காசு, எவ்வளோ பிரச்சனை. இப்போ 3 பேர் இறந்துட்டாங்க, அது கூட என்ன ஆகும்? டிரைவரோட நெக்லிஜென்ஸ், ரேஷ் டிரைவிங் அப்படின்ற மாதிரி அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் ஆக்சுவல் ரீசன் அதுவா? என்ன பண்ணுறது இல்லை, பூனைக்கெல்லாம் யாரும் மணி கட்ட முடியாது, நம்மளே நம்ம கழுத்தில் கட்டிக்க வேண்டியதான். எதுவுமே பண்ண முடியாதுல்ல, இப்படியே புலம்ப வேண்டியதான், வேறு எதுவும் கிடையாது. நம்மளும் போய் இன்ஜினியரிங் காலேஜில் தான் திருப்பி சேர்ப்போம், அதே புலம்புவோம். தனியாக வெளில சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். வெளில சொன்னாலும் யார் என்னத்தை கழிக்க போகிறாங்க, எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நீ கேட்டுங்கிறது செம்ம கடுப்பில் இருக்கிற பாலாஜியோட டேக் இட் ஈஸி. தொடர்ந்துட்டாயா? சரி சொல்லி தொலைக்கலாம். எக்ஸாக்ட்லி 1 வீக்ஸ் ஆஃப் த கப்பல் ஆஃப் வீக்ஸ் ஸ்கூலில் என்ன ஆகிடும், இந்த ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிடும். செம்ம ஜாலி. தம்பி என்ன பண்ணுற லீவில்? கராத்தே கிளாஸா, சம்மர் கேம்பா? பாவண்டா நீ.
இப்போலாம் உனக்கு ஆஃப்லி எக்ஸாம் லீவு, குவார்டர்லி எக்ஸாம் லீவ் விட்டா ஸ்கூலே எடுத்துக்குது. 6வது படிக்கிற பையனுக்கு ஐஐடி கோச்சிங்ன்ற மாதிரி அந்த ஒரு 8 நாள் எடுத்துடுறாங்க. 10வது படிக்கிற பையனுக்கு 12வது சிலபஸ், இந்த மாதிரி எல்லா லீவும் போயிடுது. ஆனுவல் எக்ஸாம் முடி தான் ஒரு 1.5 மாதம் தொக்கா அப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தாக்கா அதில் அம்மா அப்பா வந்து இந்த வாட்டி நீ பியானோ கிளாஸ், சம்மர் கேம்ப், டான்ஸ் கிளாஸ், மாநாடு மயிலாட ஜோடி நம்பர் 1 கிளாஸ் எல்லாத்தையும் போய் அட்டன் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து விட்றாங்களே. 92.7 பிக் எஃப்எம் பாலாஜி டிகிரி கேட்டுன்னு இருக்கும்போது இந்த பசங்க மாதிரிலாம் இல்லாமல் சின்ன வயசில் நீங்கள் நான் இருந்த போதெல்லாம் இந்த ஆனுவல் எக்ஸாம் லீவ் வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வருமே. ஊரில் இருக்கிற எல்லா வெயிலையும் 1.5 மாதத்துக்கு நம்ம உடம்புலேயே வாங்கி செம்ம ஜாலியாக சைக்கிளில் பரட்ட தலையோட எண்ணெல்லாம் தடவா அப்படி சுற்றி நம்ம ஏரியில் இருக்கிற எல்லா பசங்களோடையும் சண்டை போட்டு விளையாடி ஜாலியாக மச்சான் லிகியே மல்லிகையே அப்படின்ற மாதிரிலாம் இருப்போமே. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு 10 நாள் நம்மளுக்கு 10 நாளோ 12 நாளோ நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அப்பா நம்ம சொந்த ஊருக்கு பெரியப்பா சித்தப்பா மாமா இவங்கெல்லாம் இருக்கிற ஊருக்கு நம்மளை கூட்டு போவாங்களே. இன்னைக்கு லூஸ் டாக்ல அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு இது மாதிரி நம்ம சின்ன வயசுல ஊருக்கு போகும்போது நம்மளுக்கு இருக்கிற மலரும் நினைவுகள், பசுமை ஞாபகங்கள், ஆட்டோகிராஃப் சேரன் ஞாபகங்கள் எல்லாமே வெயிட்டிங் ஆஃப் த ஃபிளாஷ்பேக் ஆஃப் த லூஸ் டாக். ஹலோ ஹலோ அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ லூஸ் டாக். அந்த வகையில் ஊருக்கு போகிறது அப்படின்றதே நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு வாட்டி இந்த வாட்டி நம்ம ஊருக்கு போகிறேன்டா, மதுரைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மாமா பேரை சொல்லி முருக மாமா வீட்டுக்கு மதுரைக்கு போகிறோம் அப்படின்னும் போது நம்ம மனசில் ஒரு கோட்டை கட்டிடுவோம். மதுரை முருக மாமா பசங்க இருப்பாங்க செம்ம ஜாலி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பயங்கர ஒரு ஆர்வம் வந்து ஊருக்கு போகிற முன்னாடி நாள் நைட்டு தூக்கமே வராது. ஐயோ நாளைக்கு காலைல போகிறோமேன்ட்டு. ட்ரெயின் என்னமோ நம்மளுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தான் இருக்கும். ஆனால் வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து கண்ண டைம் ஆச்சு கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2-2:30 நம்மளை கொண்டு போய் சென்ட்ரல்லையோ எக்மோர்லையோ உட்கார வச்சிருவாங்க. அதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து ட்ரெயின்லாம் பார்க்குற ஆர்வத்தில் இருப்போம். அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பராக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. கால் வேறு செம்மையாக வலிக்கும். இருக்கிற அந்த லக்கேஜ் பேக்கில் உட்காரத்துக்கு நம்மளுக்கும் நம்ம தங்கச்சிக்கு செம்ம சண்டை நடக்கும், போட்டி நடக்கும்ல. அப்படியே அந்த லக்கேஜ் பேக்கில் யார் உட்காரதுன்னு, அம்மா இவ்வளோ நேரம் அவன் தானே உட்காந்தான், நான் உட்காரேனேம்மா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அம்மாவும் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை எழுப்பிடுவாங்க. அப்பா அங்கே பாரு அவள் இட்லி மேலேயே உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டியோட பார்ப்பான். நான் அப்பா தங்கச்சின்றதுனால திட்டவே மாட்டார், எங்கடா அந்த பட்டனு. அந்த மாதிரி அந்த பயங்கர பராக்கு பார்க்குற அந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து பேக் மேலாம் உட்காந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக ட்ரெயின் வந்து 5வது பிளாட்ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 வாட்டி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 5வது பிளாட்ஃபார்மில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருப்போம். ஆனால் என்னென்னா நம்ம அப்பாவுக்கு வந்து சீக்கிரமே போனதுனால அது 5வது பிளாட்ஃபார்ம் தாங்கிற டவுட்டில் ஒரு 10 பேர்கிட்ட கேட்டுவார். பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இந்த பிளாட்ஃபார்ம் தானே, பாண்டியன் நீங்கள் தான் சார், இங்கே தான் சார் வரும் அப்படின்னதுக்கப்புறம் ஒரு யாராவது மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் அவர் அடங்குவார். அது வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்மில் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து நம்ம ஏதாவது சாமான் கேட்போம். அப்பா அது வாங்கி கொடுப்பா, சாப்பிட்றதுக்கு பசிக்குது பானா. ரயில்வே ஸ்டேஷன்லாம் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கெடுதல், எதுவுமே சுத்தம் கிடையாது, ஹைஜீனிக் அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக பிலாசபி பேசி ட்ரெயின் வந்து அப்படியே கிடக்கு புடக்குன்னு உள்ளே ஏறி உட்காருவோம். இப்போ தானே உள்ளே ஏறி இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த ஜேர்னியில் நிறைய விஷயம்லாம் இருக்குது. இது 92.7 பிக் எஃப்எம்ல அந்த காலத்தில் நம்ம ஊருக்கு போனோமே அதை ஞாபகப்படுத்தி பேசுகிற பாலாஜியோட டேக் இட் ஈஸி. இன்னைக்கு தான் நம்ம எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா கையில் ஒரு துணிப்பை கூட எடுத்துக்க மாட்டோம். அந்த காலத்துலலாம் துணிப்பை அப்படின்றது மேண்டேட்ரி. அதுவும் அந்த துணிப்பையில் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா வந்து எல்லா சாப்பிட்ற ஐட்டம், அதாவது 12 மணி நேரம் 15 மணி நேரம் ட்ராவலாக இருந்தாலும் 15வது மணி நேரத்தில் சாப்பிட்றதுக்கு கூட மிளகாப்பொடி தடவின இட்லின்ற மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கும். அதை வந்து அப்படி சாப்பிட்டே ட்ரெயினில் போவோமே. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாக்க சாயங்காலத்துலேருந்து இப்போ தான் கொஞ்ச நேரத்துலேருந்து சின்ன வயசில் நம்மளுக்கு ஆனுவல் எக்ஸாம்லாம் லீவ் விட்டா சம்மர் கேம்ப்பு கோச்சிங் கிளாஸ்லாம் அனுப்ப மாட்டாங்க, ஊருக்கு கூட்டின்னு போவாங்க. ஏதாவது மாமா சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபோட்டோவில் மட்டுமே பார்க்குறவங்களாம் இன்றைக்கி நேர்லேயே போய் பார்ப்போம். அந்த குடுப்பினெல்லாம் நம்மளுக்கு இருந்ததில்ல. அதுதான் வந்து இன்றைக்கி லூஸ் டாக்ல சொல்லுகிறோம். ஹலோ ஹலோ அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ லூஸ் டாக். அந்த வகையில் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த மாதிரி சாப்பாடெலாம் கட்டுன்னு போயிட்டு 5 மணிக்கு ட்ரெயினுக்கு 2:30 மணிக்கே எக்மோரில் போய் உட்காந்து கால் வலிக்க இருக்கும்போது லக்கேஜ் பேக்கில் உட்காரத்துக்கான ப்ரிவிலேஜ் நம்மளுக்கும் நம்ம தங்கச்சிக்கோ யாருக்கும் ஒருத்தருக்கு தான் அட் டைமில் கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சி அதில் உட்காந்து 5 மணிக்கு ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் அதில் திபுன்னு ஏறி போய் உட்காந்தோன்னா ஃபஸ்ட்டு நடக்கிற விஷயம் என்னென்னா யாருக்கு ஜன்னல் ஓர சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு செம்ம சண்டை. பயங்கரமான அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் நடுவில் யாராவது அழுது அப்பா லைட்டாக நம்ம முதுகில் அடிக்கிற மாதிரி டப்புன்னு ஒரு தட்டி அப்படின்னு பண்ணும்போது சரிடா 2 பேரும் சண்டை போடாமல் ஆளுக்கு கொஞ்சம் நேரம் மாற்றி அதில் உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுப்பார். இதுதான் இருக்கிறதுல ஈஸியான தீர்ப்பு. இதை கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டம் மாதிரி வரை காமிச்சு நம்ம ஜன்னல் ஓரத்தில் வந்து எட்டி பார்ப்போம். அப்படியே செம்மையாக எதிர்க்கு இன்னொரு ட்ரெயின் வரும்போது அப்படின்னு போகும்போது அப்பா அங்கே பாரு ட்ரெயின் எப்படி ஃபாஸ்ட்டாக பக்கத்தில் வந்து என் மூக்கு கிட்ட போச்சுலாம் சொல்லிட்டு நம்ம ஒரு பிட்டை போடுவோம். இந்த மாதிரிலாம் போயினே இருக்கும்போது பார்த்தா ஏறி 15 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அப்போ நம்ம அம்மா கேட்பாங்க, இந்த புளிய சாதத்தை கொஞ்சம் சாப்பிட்றியா இல்லை இந்த இட்லியை தான் எடுத்து சாப்பிட்றியா? அம்மா இருமா இப்போ தானம்மா ஏறணும் அப்படின்னும் போது வீட்டிலேருந்து எத்தனை வந்த சாப்பாடை தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு வாங்கி தர மாட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். நம்மளும் அப்பா சைடில் அங்கே சமோசா டீ எல்லாம் நம்மளை பார்ப்பாங்க. சமோசா டீ போய் அப்படின்னும் போது அரக்கோணம் வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. எதுவுமே வாங்கி கொடுக்குமா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த அன்னியன் படத்தில் வர விற்கிற மாதிரி பேசிடுவார் நம்ம அப்பா. அதே கொஞ்சம் தூரம் ஆகி ஜோலார்பேட்டெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இருக்கிற ஐட்டம்லாம் எங்கள் அப்பாவுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர ஸ்டேஷனில் ரொம்ப இத்து போன மாதிரி ஒரு சமோசா வச்சுருப்பான். அதுவும் சமோசே அப்படின்னும் போது அப்பாவுக்கு சாப்பிட்ற தோணி இருக்கும். நம்ம வீட்டுக்கு கேட்பார் வேணா 2 சமோசா வாங்கி தட்டா சாப்பிட்றியான்னு. அப்போ நம்ம திருப்பி கேட்டுக்கூடாது எங்கே இப்போ ஹைஜீன்லாம் போச்சுன்னு.
ஓகே நம்மளும் பறக்க வெட்டி மாதிரி கேட்போம். அதை வாங்கி நம்மளுக்கு சந்தோஷமாக கொடுப்பாங்களே. அந்த சமோசாலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக டிக்கெட் ரிசர்வ் பண்ணி போனால் நடக்கும். இப்போ தான் ட்ரெயினில் போயின்னு இருக்கோம்ல, இன்னும் ஊருக்கு போகிறது ட்ரெயினுக்குள்ளேயே நடக்கிற இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இது 92.7 பிக் எஃப்எம்ல சின்ன வயசில் ஊருக்கு போன ஞாபகத்தை தூசி தட்டுற பாலாஜியோட டேக் டிசி என்னது திடீர்னு இந்த பாட்டே திருப்பி திருப்பி வரா மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா அது ஃபீலிங் இல்லை, நிஜமாலே நடக்குது. ஆரம்பத்திலே வரும்போதே சொல்லியிருந்தேன், இன்னிலேருந்து இல்லை நேத்திலேருந்தே பிக் எஃப்எம்ல ஒரு புது ஆஃபர் ஆரம்பிச்சிருக்கு, உத்தம வில்லன் ஆஃபர். இந்த படத்தோட பாட்டெலாம் வரும்போது எல்லாம் ஆஹா ஓஹோ என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தது போய் இந்த பாட்டை நாங்கள் அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் போட்டு 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 ஐயோ உத்தம வில்லன் பாட்டு போதுண்டா அப்படின்னு நீங்களே ஆகிற வரைக்கும் எங்களுக்கு அந்த படத்தோட டேரக்டரே ஃபோன் பண்ணி சொல்கிற வரைக்கும் நாங்கள் போடுவோம். அந்த ஆஃபர் தான் இப்போ ஓட போகுது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு மணி நேரத்துலையும் உத்தம வில்லன் பாட்டாவே கேட்கலாம். மீதி சைடில் கொஞ்சம் வேறு படத்தோட பாட்டும் வரும். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டிசி கேட்டுன்னு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, இந்த பாட்டு கேட்டுங்கிற அதே டைமில் சின்ன வயசில் நம்ம ஊருக்குலாம் போவோமே, சொந்தக்காரங்களாம் இருப்பாங்களே நம்மளுக்கு, இப்போலாம் ஃபோட்டோவில் இருக்காங்கல்ல, ஃபேஸ்புக்கில் இருக்காங்கல்ல, அவங்க நிஜத்திலே இருப்பாங்க. அப்போ அவங்களாம் போய் பார்க்கும்போது என்னெல்லாம் ஆகும் அப்படின்றதான் கிளறி சொல்லுகிறோம். அந்த வகையில் ப்ராப்பராக டிக்கெட் ரிசர்வ் பண்ணி நம்ம அப்பா நம்மளை கூட்டின்னு போனார் அப்படின்னா வந்து ஜன்னல் ஒரு சீட்டு தான் செம்ம சண்டை நடக்கும். இல்லை திடுதிப்பில் 2 நாளைக்கு முன்னாடி டிசைட் பண்ணி இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் எங்கேயாவது டிக்கெட் என்ன தெரியும், அம்மாக்கும் நம்மளுக்கும் ஒரு இடத்துல கிடச்சிருக்கும், அப்பாவுக்கு தங்கச்சிக்கு வேறு இடத்துல கிடச்சிருக்கும், எங்கேயோ தனித்தனியாக உட்காந்து இருப்போம். இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்குலாம் டென்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அப்பா தான் பயங்கரமாக ஐயோ யார்கிட்ட பேசி இந்த சீட்டை ஒன்றாக்குறதுன்னு சொல்லிட்டு ஆரம்ப 2 நேரம் அந்த எக்மோர்லேருந்து அந்த அரகோணமோ எந்த பக்கம் போவோம், அது போகிற வரைக்கும் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்து போயின்னு இருப்பார். வர எல்லாருக்கிட்டையும் சார் நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம் சார், நான் இந்த கம்பார்ட்மெண்ட்டே இல்லை சும்மா நடந்து போக வந்தேன்னுவார். டிடிஆர் வந்தால் சார் இல்லை நீங்கள் பேசி மாற்றிக்கோங்க சார், அது பிரச்சனை இருக்காதுன்றவாங்க. அது என்ன தான் பிரச்சனையே இல்லை, சப்ப மேட்டராக இருந்தாலும் டென்ஷனான அப்பா ஒரு 2 மணி நேரத்துக்கு அதே மாதிரி உட்காந்து கடைசியில் யாராவது பேச்சுலர் பசங்க வருவாங்க, அவங்களுக்கு தான் மனசு பயங்கரமாக நோ ப்ராப்ளம் சார் நாங்கள் அங்கே போவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம அப்பா தெம்பா நம்ம பக்கத்தில் வந்து உட்காருவார். அப்பா அவருக்கு ஒரு சாதிச்ச ஒரு ஃபீலிங் வரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டைம்லலாம் நம்ம ட்ரெயின்லையோ இல்லை பஸ்லையோ ட்ராவல் பண்ணோன்னா 2 காதுலையும் எடுத்து சொருகிக்க மாட்டோம். இந்த ஹெட்ஃபோனை நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களோட கதை. ஆமாம் என்னோட மாப்பிள்ள கூட மதுரையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க இருக்கிற அங்கிள் நம்ம அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் ஒரு கதை பேசி அவங்க பேசி முடியும் போது தான் தெரியும் நம்ம போயிட்டு இருக்கிற சித்தப்பாவோட பக்கத்து வீட்டு ஹவுஸ் ஓனரோட ஒன்று வீட்டை சித்தப்பா பையன் தான் இவர் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோ க்ளோஸாக பேசி அவரோட நம்பர்லாம் வாங்கி மதுரைக்கு வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன்லாம் சொல்லி வீட்டுக்கு எப்படி போக மாட்டோம்னு தெரியும் நம்மளுக்கும். ஆனால் சொல்லும்போது அதை சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து இன்னும் 80 வருஷத்துக்கு எங்களை வாழ வைக்கணுன்ற ஒரு ஃபீலிங்கில் எல்லாருக்கிட்டையும் பேசுவோம்ல. முன்னால நம்ம முன்னாடி இருக்கவங்க கிட்ட பக்கத்தில் இருக்கவங்க பேசுவோம், கூச்சமாக இருக்காது, அது தப்பாக இன்க்ளூடிங் த ப்ரைவசிலாம் நினச்சிக்க மாட்டோம். நம்மளுக்கு அப்படியே அது ரொம்ப சாதாரணமாக வந்துடும். வேறு என்ன நடக்கும் ட்ரெயினில், சரி நான் கொஞ்ச நேரத்தில் யோசிச்சு சொல்கிறேன். அப்படி ட்ரெயினில் எதுவும் நடக்கலனாலும் ஊருக்கு போனதுக்கப்புறம் செம்மையாக ஒன்று நடக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி இவ்வளோ நேரம் நம்ம ஊருக்கு போகிற கதையெல்லாம் பேசினோம்னா அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது ஒரு 5வது 6வது படிக்கும்போது நம்மளுக்கு விவரம் தெரியாது, அப்பா மடியில் கூட வந்து உட்காந்துப்போம் அந்த மாதிரி. அதே ஒரு 12வது படிக்கும்போது காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நம்ம ஊருக்கு கூட்டு போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம கம்பார்ட்மெண்ட் அதாவது நம்ம உட்காந்துக்கிற அந்த சீட்டில் ஒரு 4-5 இடத்துல மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா எல்லாம் 60 வயசு தாத்தா பாட்டி எல்லாம் அப்படி உட்காந்து இருப்பாங்க. இதே ஒரு 10 சீட்டு தள்ளி பார்த்தா ஒரு 4 யங் கேர்ள்ஸ் யோயோ கேர்ள்ஸ்லாம் உட்காந்து இருக்கும். நம்ம அப்படியே ஏக்கமாக பார்ப்போம். இங்கே பார்த்தா ஒரு ஆயா உட்காந்து இருக்கும், பின்னாடி பார்த்தா ஒரு 2 பொண்ணுங்க உட்காந்து. ஆனால் நம்ம பக்கத்தில் வந்து அப்படி தான் இருக்கும். அவங்களாம் வந்து கதை பேசுவாங்க, சாப்பாடை ஷேர் பண்ணிப்பாங்க. நான் இல்லை இந்த குரூப்போட நான் வரல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம காமிக்க பயங்கரமாக ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம விடலை பருவத்தில் இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த துள்ளாத மனம் இல்லை துள்ளுவதோ இளமை டைம்ஸ்னு அதெல்லாம் சரி. இப்போ இந்த கதை வேணாமோ, நம்ம குழந்தை கதையே பேசலாம். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க பஞ்சு மிட்டாய் தான் அங்கிள் இது சொன்னா. நான் சொல்ல வேணாம் இல்லை நான் அது மாதிரி நடந்திருக்கேன். எனக்கும் 2 வாட்டி நடந்திருக்கேன். அதை அவங்ககிட்ட சொல்லிட்டேன். சின்ன வயசில் ஊருக்கு போகும்போது ஆனுவல் எக்ஸாம் லீவ் விட்டாலே நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அப்படியே சொந்தக்காரங்க ஊருக்கு போகலனா கூட ராமேஸ்வரம் இல்லை ஏதாவது கோயில் குளம் அப்படின்ற மாதிரி நம்ம திருப்பதி இந்த கும்பகோணத்தை சுற்றி ஒரு கோயிலெலாம் இருக்குமே, அந்த கோயிலெலாம் போயிட்டு நவகிரக தரிசனம்லாம் பண்ணிட்டு வரும். ஆனால் இப்போலாம் என்னென்னா லீவுனாலே சம்மர் கிளாம்பு கோச்சிங் கிளாஸ்னு குழந்தை அனுப்பிச்சு வச்சுருவோம்ல, அதான் ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து இந்த லூஸ் டாக் பட்டன் நமக்கு பேசி கொண்டிருக்கிறோம். வேறு பட்டன் ஹலோ அந்த புலிஸ் ஏன் புலியே இல்லை லூஸ் டாக். அந்த வகையில் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இப்போ ட்ரெயின்லாம் ஏறிட்டோம். ட்ரெயினில் ஏறி அப்படியே அந்த ஜேர்னி முடிகிற நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்க நைட்டு போகும்ல, 5 மணிக்கு தான் ஏறியிருப்போம் நம்ம. அந்த மாதிரி நைட்டு காலில் தான் ரீச் ஆகுன்றதுனால நம்ம பர்த்துக்கு நம்ம போகும்போது தான் அங்கேருந்து ஒரு ஆண்டி வருவாங்க. இப்போ வயசானதுனால மேலே ஏற முடியாது, என் பர்த்தை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளும் வேண்டாம் இருப்பா, அது சாதா ஹெல்ப் தான், அது நம்ம பண்ணுறதுக்கான மனசு அவ்வளோ வராது. இப்போ இருக்கிற பசங்களாம் பரவாயில்ல ஆண்டி நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஏறி ஆண்டிக்கெலாம் நம்ம அப்பெல்லாம் பண்ண மாட்டோம். இல்லைங்க எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி அந்த சீட்டை எப்படியாவது காபந்து பண்ண பார்ப்போம். இருந்தாலும் கடைசியில் வந்து நடுவில் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல மனசு வரும். பரவாயில்லைங்க சரிங்க நாங்களே போய்க்கிறோன்ட்டு போவாங்க. இது ஒன்று. இன்னொன்று என்னன்னா அப்படின்றது இப்போவே சொன்னேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வீக்ஸ் பேசின ஃபீலிங் வரும் அப்படின்றனால கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன். இது 92.7 பிக் எஃப்எம்ல ஆட்டோகிராஃப் படத்தில் வர சேரன் மாதிரி ஃப்ளாஷ்பேக் நினச்சி ஃபீல் பண்ண பாலாஜியோட டேக் இட் ஈஸி ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கும். மாடியில் இருக்கிற மாடின்ற பாருங்க மேலே இருக்கிற ஆண்டி வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க, அப்பா வயசானதுனால மேலே ஏற முடியல, நீங்கள் வேணால் பர்த்து மாற்றிக்கிறீங்களா அப்படின்னோடனே நம்ம அம்மாவும் அப்பாவும் அப்படியே மிகப்பெரும் ஒரு பாகிஸ்தான் பிரச்சனையை பார்த்த
மாதிரி என்ன எங்களை பார்த்து இப்படி கேட்டீங்க, குடும்பத்தோடு வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கர டிபேட் ஆர்குமெண்ட்லாம் ஆகி ஒரு சண்டே ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணுறது தூக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கச்சி வர கேட்கும்போது நறுக்குன்னு மண்டையிலே குட்டுற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அப்பாவுக்கு தோணும், சரி சின்ன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்லாம் அப்படி கிடையாதுல்ல. ஒரு பையன்கிட்ட சின்ன குழந்தைகிட்ட போய் கேளுங்களேன், ஒரு 5வது படிக்கிற பையன்லேருந்து ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இல்லை பெருசாக வேலைக்கு போகிற ஆள் யாராக இருந்தாலும் ஓகே நோ ப்ராப்ளம் ஐ வில் மேனேஜ் அப்படின்றவாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த பெருந்தன்மையெல்லாம் கிடையாது. நம்ம அப்பாவாக இருந்தாலும் லைட்டாக அப்படி தான் வந்துப்பார். ஆனால் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ரெண்டாவது ட்விஸ்ட் யாரா நீன்றீங்களா, நான் தான் பாலாஜி 92.7 பிக் எஃப்எம்ல டேக் டிசி கேட்டு இருக்கும்போது சாயங்காலத்துலேருந்து லீவுக்குலாம் அந்த காலத்தில் ஊருக்கு போய் சொந்தக்காரங்கன்னு இப்போ ஃபோட்டோவில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்கள நேர்லேயே போய் பார்ப்போமே, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றத இந்த பட்டன் நமக்கு சொல்லுகிறோம். ஹலோ அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ லூஸ் டாக். ரெண்டாவது என்னன்னா நம்மளுக்கு கீழே பர்த்தா இருக்கும். நம்ம வந்து தூக்கமே வராது, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக விளையாண்டு இருப்போம். என்ன பாட்டு என்ன காராபாசா விளையாட்டு 1 2 3 4 5 காரு 6 அவுட்டு அப்படின்ற மாதிரிலாம் விளையாண்டு இருப்போம். நம்ம தங்கச்சியும் கரெக்டாக அந்த மேலே இருக்கிற அங்கிள் வருவார். பர்த்தை கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா நான் கீழே படுக்கணும், நீங்கள் மேலே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த அங்கிள் பார்த்தாலே நம்மளுக்கு என்னடா இந்த அங்கிள் 9:30 மணிக்கு தூங்கணுன்ற மாதிரி வெறுப்பாகும். அதுக்கப்புறம் லைட்டை வேறு ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. நம்மளுக்கு லைட் ஆஃப் பண்ணால் பயமாக இருக்கும். அப்போலாம் யார் இருந்தால் நம்மளுக்கு அப்பா அம்மா தான் இருந்தாங்க. அப்படியே நம்ம பக்கத்தில் பரவாயில்ல நான் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி லைட் ஆஃப் பண்ணாலும் நம்மளுக்கு தைரியம் கொடுத்து நம்மளை அப்படி தூங்க வைப்பாங்க. ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு முன்னாடியே காலங்காத்தால் 4 காலுக்கு இறங்க போகுது அப்படின்னா 2 காலுக்கே நம்ம அப்பா எழுந்துருவார். ஏந்து வருது ஸ்டேஷன் வந்துருச்சு அப்படின்னாரு. அவருக்கும் வருதாலாம் தெரியாது. ஒரு குத்து மணிப்பாக விட வேண்டியது. கடைசியில் அவர் எழுப்பி விட்ட 3/4 மணி நேரத்தில் அரை தூக்கத்தில் 3/4 தூக்கத்தில் இருக்கிற நம்ம வந்து ஸ்டேஷனை பார்ப்போம். அப்போ தான் வந்து மதுரை வருகிறது அப்படி இருக்கும். அம்மா ஒரு தோல்ல தங்கச்சியும் அப்பா ஒரு தோல்ல நம்மளையும் போடுவாங்க. அப்படி போட்டு அதுக்கப்புறம் அசால்ட்டாக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடலாமான்னா போக மாட்டோம். ஏன்னா மதுரை ஸ்டேஷனுக்கு வெளில வந்து இல்லை திருநெல்வேலி ஸ்டேஷனுக்கு வெளில வந்தோன்னா ஆட்டோவில் பேரம் பேசுறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பாங்க. இல்லை கொடுங்க என்னங்க எனக்கு தெரியாது நான் ஊருக்காரன், நானே இந்த ஊர் தான் திருநெல்வேலியில் தான் பிறந்து வளர்ந்து அவனெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டான். 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்டிருப்பான். அதுக்கு அவ்வளோ பெரிய கதையை சொல்லி எந்த ஸ்கூலில் படிச்சதெல்லாம் சொல்லி கடைசியில் 1/2 hour நம்ம என்னடா இந்த அப்பா நினைக்கும் போது நம்மளை ஆட்டோவில் கூட்டின்னு போயிட்டு காலங்காத்தால பொழுது விடிஞ்சு அப்படியே 6 மணி இருக்கும்போது நம்மள அந்த வீட்டில் போய் போடுவார். அப்பா தூங்கலாம் அப்படின்னு நினச்சா முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இது 92.7 பிக் எஃப்எம் டேக் டிசி வித் மீ பாலாஜி ஆஃப் த ஊருக்கு போகிற ஃபிளாஷ்பேக். சின்ன வயசில் ஆனுவல் எக்ஸாமுக்கு நம்மள மதுரை திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி அப்படின்னு அம்மா அப்பா கூட்டின்னு போகும்போது நம்மளும் பயங்கர திட்டத்தெல்லாம் போவோம். இந்த கசின்ஸ் ராஜமுருகன் குமரவேல் காமராஜர் பெருமாள் அப்படின்ற மாதிரி இருக்கிற பசங்களுக்குள்ள செம்ம ஜாலியாக விளையாடலான்ட்டு. ஆனால் நம்ம அப்பாவுக்கு இருக்கிற பிளானே வேறையாக இருக்கும். என்ன அப்படின்னா இந்த 10 நாளில் கிட்டத்தட்ட 232 வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான் வச்சிருப்பார். இவங்க எல்லாருமே யாராக இருக்கும் அப்படின்னா வந்து லாங் லாஸ்ட் சொந்தக்காரங்க. அதாவது நம்ம பாட்டன் காலத்திலேயே வந்து கான்டாக்ட் விட்டு போன எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போயிட்டு எல்லா வீட்லேயும் அட்டனன்ஸ் போடணுங்கிறனாலே ஒவ்வொரு நாளைக்கு காலைல 7 மணி 8 மணிக்கு நம்மளையும் கூட்டிட்டு கிளம்பிடுவார். யாரும் நீண்டிங்களா, நான் தான் பாலாஜி. இது டேக் டிசி நிகழ்ச்சி. சாயங்காலத்துலேருந்து இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் சம்மர் லீவ் அப்படின்னாலே கோச்சிங் கிளாஸ் போகிறது சம்மர் கேம்ப் போகிறதுன்ற மாதிரி ஊருக்கு போகிறதெல்லாம் வந்து போச்சு இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஊருக்கு போகும்போது எல்லாம் அவன் யோசிச்சு பார்த்தாக்க ட்ரெயினில் போகிற இவ்வளோ நேரம் வந்தது. அதுக்கப்புறம் தான் டபாலில் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் என்ன வந்து இந்த மாதிரி வீடு வீடாக போகுமா, வீடு வீடாக போகிறது கூட நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. 2 நாள் அந்த ரொட்டீன் நம்மளுக்கு பழகிடும். வீடு வீடாக கோயில் கோயிலாக போகிறதுலாம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம அப்பாவும் அம்மாவும் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா கிள்ளி விட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைப்பாங்க. செம்ம கடுப்பாகும். நல்லா பாடுவான் பாலாஜி, நல்லா பாடுவோம். ஸ்கூல்லலாம் நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. பாடு அப்படின்வாங்க. நம்மளுக்கு வெக்கமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். இத்தனை பேர் யாருனே தெரியாதவங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொந்தக்காரங்களை பார்த்துருப்போம். பாடு அப்படின்வாங்க. ஃபஸ்ட் ரேங்க் அந்த சயின்ஸில் அந்த இதை சொல்கிறா நீ ப்ராஜெக்ட் பண்ணி அதை என்னத்தை சொல்கிறது, நம்ம எதுவுமே சொல்ல தெரியாது. ஆனால் நம்மளை வந்து இந்த மாநாட மயிலாட ஜோடி நம்பர் 1 வீட்லேயே நடத்தி பார்ப்பாங்க. நம்மளுக்கு மார்க்ஸ் போகிறதுக்கு சொந்தக்காரங்களை வெயிட் பண்ணுவாங்க. அது ஒரு இரிட்டேஷனா. ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து சாதாரணமாக நம்ம எங்கேருந்து போயிருப்போம், மெட்ராஸ்லேருந்து போயிருப்போம். இங்கே மெட்ராஸில் என்ன இருக்கும் அப்போ இந்த டைமில் கூட இல்லை. இப்போ எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்குது, ஃபீனிக்ஸ் மால் இருக்குது, நிறையா மல்டிப்ளெக்ஸ் இருக்குது. அப்போலாம் என்ன இருந்தது நம்மளுக்கே எதுவும் இல்லை. இப்போ டி நகர் ரங்கநாதன் தெரு, ஸ்பென்சர் பிளாசா, இதை தவிர நம்மளுக்கு பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு பெரிய ஐட்டமே இல்லாத டைம்லேயே சென்னையிலேருந்து நம்ம வந்து கும்பகோணத்துக்கோ இல்லைனா திருச்சிக்கோ திருநெல்வேலிக்கோ போகும்போது நம்ம ஏதோ லாஸ் வேகாஸ்லேருந்து வந்த மாதிரி சென்னையை பற்றி அப்படி அடிச்சு விடுறது. நம்ம அப்பாலாம் எங்கடா அந்த பட்டன் எங்கடா அந்த நம்மளுக்குலாம் அடோ பாவி அப்பா இங்கெல்லாம் எனக்கு கூட்டு போனது கூட கிடையாதுன்னு இருக்கும். மேக்ஸிமம் நம்ம போன பெரிய ஷாப்பிங்காக ரங்கநாதன் தெருவாக தான் இருக்கும். சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா சன் மியூசிக்கில் வர விஜயோட அதிகமாக பார்த்தீங்கன்னா சொல்லி நம்ம அப்பா சென்னையை மார்க்கெட்டிங் பண்ணுவார். இதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு இருந்தாலும் செம்ம ஜாலியாக இருக்கும்ல. ஒவ்வொரு வருஷமும் சொந்தக்காரங்க ஆனுவல் லீவுக்கு நம்ம அங்கே போவோம். குட்டி குட்டி லீவாக இருந்தது, இந்த குவார்டர்லி எக்ஸாம் ஆஃப்லி எக்ஸாம்னா அவங்கள இங்கே கூட்டின்னு வருவாங்க. ஏன்னா சின்ன லீவில் அப்போ வந்து நம்ம கசின்ஸை கூட்டு போய் கிரிக்கெட் விளையாடுவோம், வீடியோ கேம்ஸ் வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க, நைட்டு ஃபுல்லாக விளையாடிருப்போம். என் கசின் அப்படின்னு பெருமையாக சொல்லிப்போம். யாரா பக்கத்தில் பஞ்சு மிட்டாய் போய் பண்ணிட்டு இருக்கிறான், அவனுக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு போல, அதனால குழந்தை மாதிரியே பிஹேவ் பண்ணுறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஞாபகத்தில் தெளிச்சோம் அப்படின்னா 5வது பார்ட் ஆட்டோகிராஃபி ஏற்றலாம் அப்படின்னால இதோட போதும். ஓகேவா, நீ கேட்டு நிற்கிறது இன்னும் கொஞ்சம் ஷோ இருக்குது. ஆனால் இது இதோட போதும். இது டேக் டிசி வித் மீ பாலாஜி. பஞ்சு மிட்டாய் வாட் ஆர் யூ டூயிங்?